அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரு முஸ்லீம் எவ்வாறு தன்னுடைய நாவை பாதுகாக்க வேண்டும்? ஒரு அமைதியாக இருப்பதும் கூட அமல் என்று யாருக்காவது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் அல்லாஹுவையும் மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி அமைதியாக இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு பேசுவது, தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தன்னுடைய நாவை நுழைப்பது போன்று தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த வரிசையில் தான் இருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தேவையில்லாத விஷயங்களை விட்டு அமைதியாக இருப்பது ஒரு அமல். நமக்கு அதற்கான நன்மையை கூலி அல்லாஹ் தஆலா தருவான். ஆகையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி நம் தேவையில்லாத விஷயங்களை விட்டு தவிர்ந்து பொய், புறம், கோல் சொல்லுதல், தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவது, இப்பேற்பட்ட விஷயங்களை விட்டு தவிர்ந்து இருந்து நல்லதை மாத்திரம் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.